எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இருக்கிற வண்ணமாகவே வந்திருக்கிறோம். எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக, தியானிக்கும்படியாக, அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நன்மையான காரியங்களை நாங்கள் அபியாசிக்கும்படியாக சுவாமி ஆவியானவர் தாமே இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கொடுத்துருக்கிற நல்ல மீடியா டெக்னாலஜிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவராக இருக்கிறது போல எங்களையும் இப்படியாக நீர் கனெக்ட் பண்ணி ஆண்டவரே எங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதில் நாங்கள் நிலைத்திருக்கவும் வளரவும் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், கனெக்டிவிட்டி எந்த பிரச்சனையும் இல்லாதபடி தப்புனே நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கடந்த வாரம் நாம் பார்த்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் மென் பிகமிங் ஃபாக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம். அதாவது நரிகளைப் போல மனிதர்கள் செயல்படுகிற காரியங்களை விவரமாக பார்த்தோம். இன்றைய நாளில் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வேறு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரம் அதிகமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து விவரமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஏன் நான் நியாய தீர்ப்பு செய்கிறேன், நான் ஏன் இவ்விதமாய் தண்டிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா, காட் ஸ்டில் ஜட்ஜஸ் நேஷன்ஸ். காட் இஸ் லிவிங் காட் அண்ட் ஹி ஸ்டில் ஜட்ஜஸ் நேஷன்ஸ். தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிற அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அவர் என்ன சொன்னான்னா, அவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு, அவர் அப்போ இருந்தப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ட்ரெம்பிள் வென் ஐ ரிமெம்பர் காட் இஸ் ஜஸ்ட், ஃபார் ஹிஸ் ஜஸ்டிஸ் வில் நாட் ஸ்லீப் ஃபார் எவர். ஸோ வித் திஸ் வேர்ட்ஸ் நம்ம அந்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், ஹிப்போக்ரைட்ஸ் அண்ட் ஹிப்போக்ரஸி. இது முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் இந்த ஹிப்போக்ரஸியும் ஐடலேட்ரியும் பேரலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஹிப்போக்ரைட்ஸ்னால் யார் அப்படின்னு பார்க்கும்போது, பில்லி சண்டேங்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சர்ச்சில் ஹிப்போக்ரைட்ஸ் இருப்பாங்களா? வில் தேர் பி ஹிப்போக்ரைட்ஸ் இன் த சர்ச்? எஸ், அண்ட் இன் த லாட்ஜ் அண்ட் அட் த ஹோம். ஸோ எங்கேயுமே ஹிப்போக்ரைட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோன்ட் ஹண்ட் த்ரூ த சர்ச் ஃபார் அ ஹிப்போக்ரைட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் ஹண்ட் த்ரூ த சர்ச் ஃபார் அ ஹிப்போக்ரைட். ஏன்னா அதுக்கு அவர் என்ன ஒரு பதில் சொல்கிறாருன்னா, கோ ஹோம் அண்ட் லுக் இன் த மிரர். நம்ம வீட்டில் கண்ணாடியில் பார்த்தா யார் தெரியும்? நம்ம தான் தெரியும். ஸோ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஹிப்போக்ரைட் அப்படிங்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து
அதிகாரத்திற்குள்ளாக போவோம். முதல் வசனத்தில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் போன அதிகாரத்திலே நான் சொன்னேன், இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் 42 முறைக்கு மேலே வருகிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த எசேக்கியேல் பேசும்போது அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். சில காரியங்களை நம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். தீர்க்க தரிசன புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும்போது அவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் 2 விதமான ஃபுல்ஃபில்மெண்ட்டை குறிக்கிறது. ஒன்று நியர் ஃபுல்ஃபில்மெண்ட், அடுத்தது டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். உடனே நிறைவேறுகிற சில காரியங்கள், அல்லது அந்த தீர்க்கதரிசியின் காலங்களில் நிறைவேறுகிற சில காரியங்கள், அல்லது வெகு நாட்களுக்கு பின்பாக நடக்கக்கூடிய காரியங்கள். இப்படி 2 விதத்தில் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒன்று, அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த எசேக்கியேல் எங்கிருந்து இதை பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கேபார் நதிக்கு வந்துட்டார். கேபார் நதி அண்டையிலே அந்த பள்ளத்தாக்கிலே சிறையிருப்பில் இருக்கக்கூடிய தன்னோடு வந்த மூப்பர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் வந்து தன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார். அவர்கள் இவரிடத்தில் வந்து இவர் முன்பாக உட்கார்ந்து காரியங்கள் என்ன, எப்போ இதெல்லாம் நிறைவேறும், எப்போ இதெல்லாம் நம்ம இந்த சிறையிருப்பிலேருந்து போவோம், ஏதாவது எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு அவங்க கேட்க வராங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், இதுவரை ஆசாரியராக இருந்த எசேக்கியேலை இப்பொழுது இந்த மக்கள் அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு முக்கியமான காரியம், அவர் ஏதாவது கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு நமக்கு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எசேக்கியேலை கூப்பிடுறாரு, மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? அப்போ பாருங்க, எசேக்கியேல் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு கர்த்தர் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. எசேக்கியேல் கிட்ட யார் வந்து பேசுகிறாங்க, எசேக்கியேல்கிட்ட யார் என்ன பேசுகிறாங்க, இதையெல்லாம் கர்த்தர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று. அடுத்தது, அந்த பேசுகிற மனுஷருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு, அவங்க இருதயங்களில் என்ன சிந்தை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால அவர் இங்கே என்ன கேட்குறாருன்னா, இப்படி அவங்க உள்ளத்தில் வைத்து கொண்டு என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? இப்போது இந்த நிலைமையில் நாம் எல்லாருமே இருக்க முடியும். சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனையில் பங்கு பெறுகிறோம், ஜெபங்களில் பங்கு பெறுகிறோம். ஆனால் நம்ம உள்ளம் எதை வைத்து கொண்டு, அல்லது உள்ளத்தில் எதை நாட்டி வைத்துட்டு நாம் இதையெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத கர்த்தர் அறிவார். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே அவர் சொல்கிறார், இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? அவங்க வந்து கேட்க வராங்க, எசேக்கியேல்கிட்ட தான் கேட்குறாங்க, கர்த்தர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு. ஸோ கர்த்தர் அதற்கு பதில் சொல்கிறார். இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 29:13 நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஸோ லிப் சர்வீஸ், அவங்க செய்கிற ஆராதனை, அவங்க செய்கிற ஜெபம் எல்லாமே வாயளவில் இருக்குது.
அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அது இங்கிலீஷில் அவர் என்ன எப்படி சொல்கிறாருன்னா, their worship of me is based on merely human rules that they have been taught. சின்ன வயசுலேருந்து எப்படி அவங்க சொல்லி கொடுத்தப்பட்டாங்களோ அதை தான் அவங்க செய்கிறாங்களே ஒழிய, அவங்க உண்மையாக உள்ளத்திலிருந்து அப்படி ஸ்பான்டேனியஸாக உணர்வு பூர்வமாக அப்படி எதையும் அவர்கள் செய்வதில்லை என்று அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் அடுத்ததாக பார்த்தோம்னா, இங்கே சில கமெண்டேட்டர்ஸ் அவங்களுடைய வியூஸ் போட்டிருக்கிறேன். இந்த வெர்னன் மெக்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, they pretend they want to listen to the prophet. It is like coming to church with a big Bible under your arm, pretending you want to serve the Lord. அந்த மாதிரி ஒரு பைபிளை தூக்கிட்டு கை கடியில் வச்சுட்டு அப்படி நம்ம வர ஒரு பாவனை, இவர்கள் கர்த்தருக்கு ரொம்ப பயந்தவங்க, கர்த்தருக்கு ரொம்ப சேவை செய்கிறவங்க அப்படிங்கிற வெளிப்புற தோற்றம், ஒரு அப்பியரன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விதமான ஒரு ஹிப்போக்ரசி, அதை தான் இங்கே இருக்கிற மக்களை பற்றி அந்த வெர்னன் மெக்கி அவருடைய கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிறார். அப்போது அடுத்ததாக அதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். தீஸ் men have set up idols in their hearts. God gave Ezekiel supernatural insight into the hearts of these leaders. அதாவது இந்த மக்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கர்த்தர் அறிந்து கொண்டார். அதை அறிந்து கொள்ளபடியாக தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். தீர்க்கதரிசியும் இவர்கள் உள்ளத்தில் உள்ள காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவருக்கு அந்த பலனை தருகிறார், அந்த வரத்தை தருகிறார். ஏன்னா இந்த லீடர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, எப்படிப்பட்டவங்களா இன்னும் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, எருசலேமில் எப்படி அந்த 8ஆம் அதிகாரத்தில் 4 வகையான அருவருப்புகளை ஆலயத்தில் செய்யக்கூடிய ஜனங்களை பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து தான் இவங்களும் வந்திருக்கிறாங்க, இந்த ஜனங்களும் இந்த மூப்பர்களும். அதனால் இவர்களுடைய உள்ளங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத கர்த்தர் எசேக்கியேலுக்கு தெளிவாக்கி காண்பிக்கிறார். Their idols were not evident outwardly but in their hearts. அவங்க உள்ளங்களில் அவங்க வைத்திருந்த விக்கிரகங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த விதமான உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த விதமான விக்கிரகங்கள் அவர்களை என்ன செய்ய வைக்குதுன்னு சொன்னால், துணிகரமான பாவங்களை செய்ய வைக்கிறது. இப்போ நம் உள்ளத்தில் என்ன இருக்கு? ஒருவேளை நாமும் இப்போ உட்காந்து வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க வந்திருக்கோம். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? Let's remember, God knows our heart. Right. இப்போ விக்கிரகம் அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலங்களில், இன்றைக்கு நம்முடைய காலங்களிலும் கூட விக்கிரகம் என்பது ஒரு பெரிய சிலையோ ஒரு கையினால் செய்யப்பட்ட காரியமோ அல்ல. ஐடல் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் பேஷன், ஒரு அதீதமான ஒரு விருப்பம், அளவுக்கு அதிகமான ஒரு பிரியம், ஒரு வெறி, ஒரு அவா. அந்த காரியம்தான் ஐடலாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். டெய்லருங்கிற ஒரு ஹட்சன் டெய்லர் மேபி அவர் என்ன சொல்கிறாருன்னா, the charge against them is that they have been infected by their Babylonian environment. இங்கே இருக்கிற ஜனங்கள் இப்போ மூப்பர்களாக இவர் முன்னால் வந்திருக்கிறாங்கல்ல, அங்கே எருசலேம்லேருந்து சிறையிருப்பிலிருந்து வந்த இந்த ஜனங்களை இன்னும் அவர்களை தூண்டி விடுகிற விதமாக இந்த பாபிலோனியன் கல்ச்சர் அவங்கள அட்ராக்ட் பண்ணி இப்படி ஐடலேட்ரஸ் ரிலிஜனுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் எருசலேம் ஆலயத்துக்குள்ளேயே இவ்விதமான காரியங்களை செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எசேக்கியேலுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்தார்.
Nothing had changed outwardly in their allegiance to the Lord. வெளிப்புறமாய் அவர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிற உறவு, ஆண்டவரிடத்தில் இருக்க கமிட்மெண்ட்டு, அதெல்லாம் உடன்படிக்கை எதுவும் மாறலை. ஆனால் உள்ளத்துக்குள்ளாக இப்படி சில விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். அதை வந்து இன்னும் விலைக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை குறித்து சொல்லும்போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். பரிசேயர்களும் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்து கொண்டிருந்தார்கள். They were also guilty of the same sin. They also had something deep in their hearts above the position of God அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணுன்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீராளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அனனியா சப்பீரால் செய்த தப்பு என்ன? அவர்கள் உள்ளத்தில் பண ஆசை, கபடு எண்ணம். பண ஆசையை விட கபடான எண்ணம், 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றுவோம் என்கிற ஒரு கபடான எண்ணம். இன்னும் அந்த ரிச் யங் ரூலர், அதாவது ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து நான் எப்படி பரலோகத்துக்கு வரணும், நான் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்கும்போது அவர்கிட்டையும் நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இப்படி எல்லாம் அவரிடத்துல இருந்தாலும் அவரிடத்தில் காணக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தோம்னா, உள்ளத்தில் அவருக்கு அந்த பண ஆசையும் இந்த ஏழை எளிய மக்கள் மேலே ஒரு கரிசனையற்ற உள்ளமுமாய் இருந்தது. அது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதனால தான் யோவான் தீர்க்கதரிசி அவருடைய முதல் நிருபத்தில் அவர் சொல்கிறாரு, கீப் யுவர் செல்ஸ் ஃப்ரம் ஐடல்ஸ். இப்படிப்பட்ட விக்கிரகங்களிலிருந்து விலகி இரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது இப்படி ஒரு ஐடலாக இருக்குது? கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காதபடி. God is very particular about it. ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாலேயே நம்ம பார்த்தோம், கிறிஸ்டியானிட்டி இஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு ஹார்ட். இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை. அது வந்து ஏதோ மதமோ ஏதோ ஒரு சமயமோ அல்ல, ஒரு லைஃப் ஸ்டைல், வே ஆஃப் லிவிங் விச் இஸ் ரிலேட்டட் வித் ஹார்ட். சங்கீதம் 66 தாவீது சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஸோ God is concerned about your heart, which cannot be seen by anybody else. நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அதை தான் ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக பார்க்குறார். If I had cherished sin in my heart, the Lord would not have listened. அப்போது நம்ம இருதயத்தை நாம் ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கடைசி வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ என்ன நடக்கும்னா, உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். வாரன் விஎஸ்பி இன்னும் ஃபர்தராக சொல்கிறது என்னென்னா, God told Ezekiel that the Jewish people had deserted him to follow after idols and that he would discipline them in order to recapture their hearts. ஏன் இந்த வார்த்தை வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனத்தில் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அவர்களோடு நீ பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நர விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனை நரகலான விக்கிரங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன்.
So here God says, I will answer him. I will answer them. தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து கொண்டு வரும்போது தீர்க்கதரிசிக்கு பதிலாக நானே அவர்களை டைரக்டாக டிசிப்ளின் பண்ணுவேன். அவங்க விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக எவ்வளவு இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அதற்கேற்ற விதமாய் நான் அவர்களோடு இடைப்படுவேன். ஏன்னா அவங்க எல்லாரும் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 6, 7, 8 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஒரு முக்கியமான பகுதி. 6, 7, 8 வசனங்கள். இப்படி இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். டர்ன் அவே, டர்ன் ஃப்ரம். இந்த டர்ன், திரும்புங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Turn your eyes upon the Lord. Look fully on his face. Turn your eyes. இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடலை, இது திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. இதே வார்த்தைகளை இந்த வசனத்தில், இந்த புத்தகத்தில் இப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன்? கர்த்தர் அதை அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறார். அந்த முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாக என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி. பாருங்க, கர்த்தர் முகத்தை மறைச்சிக்கிட்டாரு, கர்த்தர் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு, கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இதுதான் மக்களுடைய கம்ப்ளைண்ட். நான் அத்தனையோ நாள் ஜெபித்து பார்த்தேன், எனக்கு பதிலே வரல, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு. இப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கர்த்தர் அதை எப்போ செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். நம்முடைய உள்ளத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த மாதிரியான காரியங்களை வைத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை அதை நமக்குள்ள ஒரு விக்கிரகமாக வைத்து கர்த்தருடைய இருக்க வேண்டிய இடத்துல அதை வைத்திருக்கும்போது கர்த்தர் தன் முகத்தை திருப்பிக் கொள்வார். அது மாத்திரம் அல்ல, அவர் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து. எசேக்கியேல்கிட்ட போன அதிகாரத்தில் சொன்னார், 12ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை அடையாளமாக்கினேன்னார். எதற்கு? கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி நிறைவேறும் என்று சொல்லத்தக்கதாக அவரை அடையாளமாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வேறு விதமான அடையாளம். ஹீ வில் பி ஒரு என்ன சொல்கிறது, மாக்கரி எக்ஸாம்பிள். எல்லாரும் கேலி பண்ணக்கூடிய, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து வித்தியாசமாய் சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாகவும், இப்படி இவர்களுடைய வாழ்க்கையை பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். கர்த்தர் இதையெல்லாம் ஏன் செய்கிறாரு? அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். ஒன் ஆஃப் த பேசிக் அப்படியே ஒரு த்ரெட் மாதிரி வந்துட்டுருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே. ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் கர்த்தர் என்று என் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பெரிய தாகம் அதுதான். நாம கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம இதை குறித்து யோசிக்கிறோம். How far we are developing, we are improving in the knowledge of God. யோசிச்சு பார்ப்போம். திரும்ப திரும்ப அறிவுறுத்திக்கிட்டே இருக்கார். இந்த 6லேருந்து 8 வசனங்களை குறித்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தரை அவர்கள் தேடணும்.
கர்த்தரிடத்தில் அவங்க வரணும். இதுக்கு அவங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அது என்ன? ரிப்பென்ட். ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ்னால் என்ன? செய்த காரியத்து குறித்து மன வருத்தம் அடைந்து இனி செய்யாதபடி தீர்மானித்து கர்த்தரிடத்தில் அதற்கான பலனை பெற்று செய்த காரியத்துக்கு மன்னிப்பை தேடி அவரிடத்தில் அறிக்கை செய்து அந்த மன்னிப்பை தேடி மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் ரிப்பென்ட். ஸோ யூ ஹாவ் டு டேர்ன் ஃப்ரம், நம்ம யூத் கேம்ப்லலாம் சொல்லுவோம்ல, அபவுட் டேர்ன், 360 டிகிரிஸ், டோட்டல் டேர்ன். 45 60 எல்லாம் பத்தாது. டோட்டலாக அப்படியே டோட்டலாக திரும்பி டேர்னிங் அவே ஃப்ரம் ஐடல்ஸ் அண்ட் அபாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். காட் ப்ராமிஸ் டு அப்போஸ் சச் டபுள் ஹார்ட்டட் மென். இது இல்லாமல் 60 டிகிரி 90 டிகிரி, ஏன் சம்டைம்ஸ் 180 டிகிரி அப்படியெல்லாம் இருந்தால் காட் ப்ராமிஸ் டு அப்போஸ் தம். ஏன்னா அவங்க வெளியே தே வாண்ட் டு சர்வ் காட், ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குது? பூரா வேறு எண்ணங்கள், வேறு விதமான சிந்தனைகள், வேறு விதமான விருப்பங்கள், வேறு விதமான ஆசைகள். ஸோ காட் வாண்ட்ஸ் டு ஒப்போஸ் them and judge them according to that truth. அதனால தான் அவர் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஐ வில் லுக் him to death. சங்கரிக்கப்படுவீர்கள். ரெண்டு முக்கியமான வார்த்தை, ரிப்பென்ட், ஐ வில் லுக் him to death. இந்த வார்னிங்கை நம்ம 2 பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை வாசிக்கிறோம். அந்த பழமொழியாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது, அப்புறம் இந்த விதமாக சங்கரிக்கப்படுறது. இதை குறித்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 5, 6 வசனங்களிலும் நாம் இதை பார்க்கிறோம். சரி, அது அங்கே நம்ம சொன்ன விதமாக கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். அப்படி ஒரு நிந்தைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்பார். இந்த எல்டர்ஸ் வந்தவங்க எல்லாருக்கும் அவங்க உள்ளத்தில் பூரா இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் இருந்ததுனால they showed a front of interest, அவ்வளோதான், outward show. But God wants a clean and pure heart, free from active sin. Free from active sin. இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. Free from active sin. And one is ready to receive God's word. அவர்களுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரே ரெமெடி, repent and turn your face away from sin. 9ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, அந்த தீர்க்கதரிசி இதையும் மீறி தீர்க்கதரிசி எதையாவது அந்த ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தெளிவாக அவர் இடைப்பட்டு காரியங்களை வித்தியாசமாக சொல்லும்போது அதை மாற்றி அவங்க செழிப்பாங்க, அவங்க விரும்புகிற மாதிரி காரியங்கள். அன்றைய நாட்களிலும் பிலேயாம் தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட பெரிய தவறை செய்தார். அதுபோல் இந்த தீர்க்கதரிசிகள் யாராவது செய்வார்களானா நான் அவர்களை ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். அப்படியே அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். தீர்க்கதரிசியை மாத்திரம் விட்டுற மாட்டேன். God is just, righteous. அதனால் அவர் எப்படி நான் தீர்க்கதரிசனத்தில் வந்த மக்கள் தப்பு அவங்கள நான் தண்டிக்கிறேனோ அதே மாதிரி தீர்க்கதரிசியும் தண்டிப்பேன். ஏன்னா அவர் ஏன் வார்த்தையை சொல்லலை, தான் சொந்தமாக வார்த்தையை சொல்கிறார். Yahweh answers insincerity with insincerity. கர்த்தர் உண்மையுள்ளவர், அவருடைய உண்மை பெரிது. ஆனால்
இன்சின்சியராக நம்ம போய் அவரை நம்ம சேவிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரிடத்துல பேசும்போது, he answers with insincerity so that we would realize. It's all to make us realize. Unrepentant kings and unrepentant people who seek confirmation of their perverse ways, எப்போவுமே தப்பு செய்கிறவங்களுக்கு என்னன்னு சொன்னால், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்டையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது நீ செய்கிறது ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. And who clamor for reassurances of well-being do not deserve a straight answer. ஸோ கர்த்தரிடத்திலிருந்து பதில் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்படி சம்பவங்களை நம்ம இந்த இப்போ குறிக்கப்பட்டிருக்கிற நிறைய ரெஃபரன்சஸில் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 22:20, யோபு 12:16, எரேமியா 4:10, தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2:11. இந்த வசனங்களிலெல்லாம் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட 2 மனதோடு இருக்கிறவங்க, இன்சின்சியராக இருக்கிறவங்கள கர்த்தர் கனப்படுத்துறதில்லை. 11ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். ஏன் இப்படியெல்லாம் இந்த ஜனங்களுக்கு இப்படி நடக்குதுன்னா, யூ see தி என்ன சொல்கிறது, கம்பேஷனட் ஹார்ட் ஆஃப் காட்ஸ் mercy. முதலிருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். 1, நான் தேவன் என்று அவர்களை அறியணும். 2, அவங்க திரும்பணும். அதற்கான வழியை அவர் சொல்கிறாரு. நான் இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நிறுத்தலை. இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ் செய்கிறது என்னென்னா, தே பனிஷ் த ஸ்டூடெண்ட்ஸ் பட் தே டோன்ட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட் டு கரெக்ட் ஹிம்செல்ஃப். அந்த கரெக்ஷனே இல்லை. டிசிப்ளினுங்கிற பேரில் பனிஷ்மெண்ட் இருக்குது, கரெக்ஷன் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், த மாஸ்டர் டீச்சர், ஹவு ஹீ ஷோஸ், அவர் ஜட்ஜ்மெண்டெல்லாம் சொல்கிறாரு. அதே சமயத்தில் நீ எப்படி அதுக்கு தப்பித்து கொள்ளணும்னு அவர் அதை வழி சொல்கிறார். இப்போவும் அவர் இதெல்லாம் எதனால் செய்வேன் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏன் நான் இதை செய்கிறேன்னா, நீ என்னை விட்டு வழி தப்பி போகாமல், நீ இந்த மாதிரி காரியங்களில் அசுசிப்படாமல் இருக்கும் பொருட்டாக இப்படி நான் செய்வேன். அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் திருந்தி என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வைக்கிறார். இப்போவும் இவ்வளவு அவங்க மனதுக்குள்ளாக இப்படி அனர்கலான விக்கிரகங்கள்லாம் இருக்குன்னு அறிந்த போதும் கூட அந்த மக்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். நான் உன் தேவனாக இருப்பேன், நீ என் ஜனமாக இருப்ப. ஈவன் நவ், வாட் எவர் மே பி யோர் சிச்சுவேஷன், ஐ லவ் யூ. இது வேறு யாராலையும் எந்த கடவுளாலும் சொல்ல முடியாது. நம்முடைய கர்த்தர் மட்டுமே அப்படியாய் சொல்லக்கூடியவர். ஸோ காட் எக்ஸ்பிளைன் த அல்டிமேட் ரீசன் ஃபார் இஸ் கிரேட் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் இஸ்ரேல். இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலை, ஆனால் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்கிறத அவர் சொல்கிறாரு. It was so that they would be corrected of their sins and no longer stray as before. என்னை விட்டு இப்படியே விலகி போயிட்டாங்க, என்னை விட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. They have to come back. So God wants a restored relationship. Only God can give that. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் எழுதுறார் இல்லையா, restore the joy of salvation. அந்த joy of salvation கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ then he says, I will be your God and you will be my people. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இசைக்கியல் மூலமாக ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஃபார் அ பாசிட்டிவ் பர்பஸ். அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். இன்னும் நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, 13ஆம் வசனத்தில், இவ்வளவு நான் சொல்லியும், இவ்வளவு என்னை பற்றி நான் விளக்கமாய் சொல்லியும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் என்று சொல்ல தெரிவித்தக்கதாக
எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் இப்படியெல்லாம் உங்களை நான் தண்டிக்க போகிறேன், நீங்கள் இப்படி செய்தால் நான் இதை தான் செய்வேன், ஆனால் நீ திரும்பிட்டினா நான் உனக்கு தேவனாக இருப்பேன் அப்படின்னு நல்லா சொன்ன பிறகும் கூட ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால், in spite of all these instructions and corrections, அந்த unfaithfulness, persistent unfaithfulness இருந்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். இனி அவர் சொல்ல போகிறதெல்லாம் என்னென்னா அவருடைய வே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இது வரைக்கும் அவர் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தார்னா, ஜனங்கள் இந்த விதமாய் ஒரு ஹிப்போக்ரஸியில் இருக்கிறாங்க, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வெளிப்புறமாக ரொம்ப கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற மாதிரி, கர்த்தரை சேவிக்கிற மாதிரி, கர்த்தரிடத்தில் வந்து விசாரிக்கிற மாதிரி, ஆனால் அவங்க உள்ளத்தின் நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன், அதற்கு நான் இந்த விதமாலாம் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுலேருந்து தப்பித்து கொள்ளும்படியாக நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வந்தால் நான் உன் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். ஆனால் இந்த தொடர்ந்து பர்சிஸ்டன்ட் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் உங்கள்கிட்ட இருந்தால், அதுக்கு உதாரணமாக யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆகானை சொல்கிறாங்க. ஆகான் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆய்பட்டினத்தில் அவங்க போய் எடுத்து எதையும் தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் செய்யாதேன்னு சொல்கிறத நம்ம மீறி செய்தோமானா அதை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அது இவர் இப்படி ஆகான் என்ன பண்ணுறாருன்னா 1 2 3ன்னு சொல்லி அவர் பொருட்களை ஒரே தடவையில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டார். அந்த பிளாண்டர் ஒரு தடவை ஷாலு, ஒரு தடவை வெள்ளி பாலம், அப்புறம் வெள்ளி காயின்ஸ், இப்படியெல்லாம் அவர் எடுத்து கொண்டு வந்திருக்க ஒவ்வொரு தடவையும். ஸோ துணிகரமான துரோகம், பாவத்தின் தன்மையே அதுதான். இட் வில் அட்ராக்ட் யூ அண்ட் தென் புல் யூ டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் குவிக் சாண்ட் மாதிரி. மேலே பார்த்தா ஒன்றும் தெரியாது, காலை விட்ட உடனே உன்னால் வெளியே வர முடியாது. கர்த்தர் ஒருவர் கை நீட்டினாதான். உனக்கு விரோதமாய் அவர் கை நீட்ட வைத்திடக்கூடாது. உன்னை மீட்க அவர் கை நீட்டுறார். அந்த கையை பிடிச்சிக்கணும். பேதுரு கையை பிடிச்சிக்கிட்ட மாதிரி, ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனே கத்தின உடனே அவர் கையை நீட்டி தூக்கிடுறார். அவர் இன்றைக்கும் கையை நீட்டிக்கிட்டு தான் இருக்கார். நாம் என்ன செய்யணும்னா நம்ம நிலைமையை உணர்ந்து we should turn away from that towards him. That is what God wants. 14ஆம் வசனத்துக்கு வருவோம். இனி வருகிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி இருக்கு. அப்பொழுது அங்கெல்லாம் ஆகையால் ஆகையால் ஆகையால்னு பார்த்தோம். இங்கே பார்க்குறோம் அப்பொழுது நோவா, தானியேல், யோபு, இந்த 3 பேரையும் இந்த அதிகாரத்தில் ரைச்சஸ் பீப்புளாக சித்தரிக்கிறாங்க. ஆனால் இதே எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா மோசேயும் சாமுவேலையும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி ரைச்சஸ் பீப்புளாக அவங்கள சித்தரிக்கிறாங்க. சரி, இப்போ இங்கே நம்ம இதை படிக்கிறதுனால நம்ம இதை பார்ப்போம். இப்போ இந்த 3 பேரும் இப்படிப்பட்ட ரைச்சியஸ் பீப்புள் இவர்கள் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ என்ன ஐடியானா, இந்த மாதிரி ரைச்சியஸ் பீப்புள் நம்ம நாட்டில் இருந்தாங்கன்னா, நம்ம இருக்கிற இடங்களில் இருந்தாங்கன்னா நாம் காக்கப்படுவோம், இவர்களால் இவர்களுடைய நீதியினாலே நாம் காக்கப்படுவோம் என்று அன்றும் இன்றும் நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், a nation cannot shelter under the goodness of a few individuals.
அதே ஸ்பர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, the prayers of the greatest intercessors cannot avail if men persist in their unbelief. நம்ம ஒருத்தருக்காக முட்டி போராடி உபவாசித்து நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பர்சன் தொடர்ந்து துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்க, அவருடைய உள்ளம் இன்னும் பழைய அந்த விதமான காரியங்களிலேயே நாட்டமாக இருக்கிறதா இருந்தால், அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தா, நோ ஒன் கேன் ஹெல்ப் தெம். இந்த நிலைமையை தான் இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். சரி, ஏன் நோவாட்ட என்ன பார்த்தோம்? நோவா வந்து he was a righteous man, he was an obedient man. தேவன் தனக்கு சொன்னபடி எல்லாம் அவர் செய்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய நீதி அன்னைக்கு அந்த ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை தடுக்கலை. ஆனால் அவர் என்ன செய்தாருன்னா, 120 வருஷத்துக்கு மேலாக அந்த அழிவை குறித்து பிரசங்கித்துக்கிட்டே இருந்தார். இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அவர் தான் மாத்திரம் நீதிமானா இல்லை, தன்னுடைய மற்றவர்களுக்காக அவர் என்ன செய்தாராம், பரிந்து பேசிக்கிட்டே இருந்தார், அவர்களை எச்சரித்து கொண்டே இருந்தார். இப்போ லோத்துக்கும் நோவாவுக்கும் வித்தியாசம் அதுதான். லோத்துவ நீதிமான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் லோத் என்ன செஞ்சாருன்னா, அவர் தன் குடும்பத்தையும் கவனிக்கலை, மற்றவர்களை பற்றியும் இந்த விஷயங்களில் அக்கறை உள்ளவர்களாக இல்லை. அவர் அங்கே சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்தாரே ஒழிய, வேர்ல்ட்லி பொசிஷனுக்கு அவர் செய்தாரே ஒழிய, ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் சம்பந்தப்படல. கர்த்தர் இதை எல்லாவற்றுக்கும் கவனித்து பார்க்கிறார், அதற்கேற்ற ரிவார்ட்ஸை கர்த்தர் தரார். நீதி யோபு அந்த நோவாவை அவர் என்ன நீதிமான பார்க்குறாருன்னா, அவர் தன்னை காத்து கொண்டார், மற்றவர்களுக்கு எச்சரித்தார், தன் குடும்பத்தையும் காத்துக்கொண்டார். அதனால் அவங்க குமாரத்திகள் எல்லாம், அவங்க மனைவிகள் எல்லாம் அவர்களுக்கு காப்பாற்றப்பட்டது. ஆனாலும் இவருடைய நீதி கர்த்தருடைய தண்டனையை தடுக்கவில்லை. உலகம் அழிஞ்சது, அவர் சொன்ன மாதிரியே அழிஞ்சது. யோபு, இப்போ நீங்கள் யோபுவை பார்த்தீங்கன்னா, யோபுவும் இந்த மாதிரி இவருக்கு என்னாச்சுன்னா, இவருக்கே பிரச்சனை. பிசாசு வந்து இவரை சோதிக்கும்படியாக இவருக்கே பிரச்சனை வந்த போதும் அத்தனை சஃபரிங்கையும் அவர் பொறுத்து தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிற யோபுவை நாம் பார்க்கிறோம். இதில் எல்லாத்துலேயும் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தரும் கூட கர்த்தரை தூஷிக்கவில்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. சிங்கிள் அவுட்டாக நிற்கிறாங்க எல்லாரும். இப்போ டேனியல் ஆகட்டும், நோவாவாகட்டும், யோபு ஆகட்டும், தனி பர்சனாக, உலகமே எல்லாரும் வித்தியாசமாக இருந்தாலும் அவங்க தனியாக நிற்கிறாங்க. இன்றைக்கி நாம் அப்படி நிற்கக்கூடிய தைரியம் நமக்கு உண்டா? அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கா? யோபு வந்து சஃபரிங். யோபு அவருக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் பூரா பாடு, காரணமே இல்லை. அவரை போல் உத்தமன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட யோபுவுக்கு அப்படி காரணமில்லாத பாடுகள் வந்த போதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, கர்த்தரை தூஷிக்கவில்லை. அதே பாடுகளின் மத்தியில் தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். அப்போது வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ், அதை தான் நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நல்லா வாழ்க்கையில் நல்லா ஆண்டவர் பிரியமாக மாத்திரம் இருந்துட்டா பத்தாது. You have to do, you are responsible to your society. இவங்க ஒவ்வொருத்தரும் they were righteous in their generations and they were concerned about their generations. We come to Daniel. எசேக்கியலும் டேனியலும் ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க. ஒருவேளை எசேக்கியல் டேனியலை விட கொஞ்சம் பெரியவர். ஆனால் டேனியலை ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே அதை சொல்கிறாரு. ஏன்னா அவர் தன்னுடைய தலைமுறைக்காக உபவாசம் இருந்து ஜெபித்த ஒரு மனுஷன். ஒருத்தர் ஜெபிக்கிறாரு, ஒருத்தர் ப்ரீச் பண்ணுறாரு, ஒருத்தர் போராடி சிநேகிதருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். 3 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க.
இப்படிப்பட்ட ஜனங்கள் இவங்க மத்தியில் இருந்தாலும் என்ன நடக்காது. இப்போ யோபுவும் நோவாவும் பார்த்தா இறந்து போனவங்க பாஸ்ட். டேனியல் இஸ் லிவிங் வெரி ப்ரெசன்ட், எவ்ரிபடி கேன் சி. அதே பாபிலோன்ல அவர் இருக்கார். அப்படி ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கார். ஏதோ ரெலிக்கு பாஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இல்லை. இன்னைக்கு நம்முடைய தலைமுறையில் நாம் இருக்கிற இந்த நாட்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி அவர் என்ன 4 விதமான தண்டனை. எப்போவுமே கர்த்தர் ஒரு தேசத்தை அழிக்கும்போது 4 விதமாக தேசங்களை அழிக்கிறார். ஒன்று துஷ்ட மிருகம், பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். இந்த 4 விதமாக தான் கர்த்தர் மக்களை இப்போ துஷ்டமிருகம்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று இந்த நீலகிரிஸில் இந்த மசனகுடியில் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற T-23 டைகர் அதுதான் ஞாபகம் வந்தது. இப்படி இன்றைக்கும் இப்படி பல காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ these presence of these righteous men would not spare the land of Israel. Spurgeon என்ன சொல்கிறாருன்னா, in all the procedures of divine judgment, the principle of individual responsibility can never be relaxed. The principle of individual responsibility, ரோமர் 14:12 வாசிக்கிறோம். அவனவன் தன் காரியத்தை என்ன செய்யணும், நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். நாம் கிறிஸ்துவின் 2 கொரிந்தியர் 5:10 நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக நின்று நம்முடைய கணக்கு ஒப்புவிக்கணும். Hence the need of personal piety. It is absolute necessity that men and women should pray for themselves, that each one should repent for himself, that each one should believe for himself, and that each one should in his own proper person be born again by the effectual operation of the Spirit of God. No proxy in these matters is possible. Spurgeon தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த காரியத்தை குறித்து ஒரு கமெண்ட். So God is once again reminding us, we cannot escape under the skirts of anybody, under the umbrella of anybody. We have to face directly individual responsibility. So that is again and again reminding us. அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, famine, wild beast, அடுத்தது God allows sword, பட்டயம், invading armies, அடுத்ததா கொள்ளை நோய், pestilence. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே இல்லாமல். வை அதை அப்படியே எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னா, அந்த இண்டிவிஜுவல் பயட்டி. நமக்கு 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, பொல்லாப்பை விட்டு விலகி தன்னை தாழ்த்தி என் முகத்தை தேடி விண்ணப்பம் பண்ணா. ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவேன். ஸோ இண்டிவிஜுவலாக நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்த ஜனங்களாகிய நாம் இதை செய்யும்போது தான், ஏன்னா இது ஒரு பெரிய கேள்வியாயிரும். அப்போ ரைச்சஸ் பீப்புள் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் வராதா, அந்த நாட்டை காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவார். ஆனால் அந்த ரைச்சஸ் பீப்புள் இப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டில் இருக்கணும். God accepts everyone, but God expects us to be like this. நம்ம அவர்கிட்ட வந்த உடனே அவர் நம்மை, God imputes and imparts righteousness to us. அந்த ரைச்சியஸ்னஸ் உடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். அதற்கு நாம் இப்படியே நம்ம நிலைமையிலே இருந்தோம்னா nothing can be done through us.
ஸோ கொள்ளை நோயை அனுப்பி அவங்க ஆத்துமாக்களை தான் அவங்க தப்பி வைப்பாங்க. குமாரனை ஆகிலும் குமாரத்திகளாகிலும் தப்பி வைக்க மாட்டார்கள். ஃபேமிலியை தப்பிக்க முடியாது, லேண்டையும் தப்பி வைக்க முடியாது. எல்லாம் நான் இரத்தப்பழியாக என் உக்கரத்தை ஊற்றும்போது. இந்த 4 காரியங்களையும் நாம் என் டைம் ப்ராஃபஸிலையும் பார்க்குறோம். நான் முதலே சொன்னேன், ப்ராஃபஸினா ஒரு நியர் ஃபுல்ஃபில்மெண்ட், டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இதே 4 காரியங்கள் நம்ம சீல்ஸில் பார்க்குறோம். ரெவலேஷன் 6th சாப்டரில், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே நடக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது, அன்றைக்கு நடந்தது. காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, இதுலேயும் இத்தனை காரியமும் நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னு இந்த கேபார் நதி அண்டையில் இருக்கிற மக்களுக்கு சொல்கிறாரு. எருசலேமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாரு. அந்த 3rd குரூப் பாருங்கள், அந்த 3rd பேட்ச்சு ஃபில்டர்டு பேட்ச் போல் இருக்குது. க்ரீம் ஆஃப் த ப்ரைம் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு இதில் வந்துருச்சு. செகண்ட் இதில் ஒரு மாதிரி those who were serving God like, but whether from their heart or அதை கூட தப்பிச்சு ஆண்டவர் வந்து because of their service அவங்க கூப்பிட்டு வந்துட்டாருங்க without any trouble. பட் இந்த 3rd குரூப்பு ஃபில்டர்டு பீப்புள் போல். அதனால இந்த 3rd குரூப்புக்கு பயங்கரமான எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னா, அங்கேயும் அதுலேயும் கொஞ்சம் பேரை நான் மீதியாக்கி வைப்பேன், தப்பிச்சு வைப்பேன். அதில் குமாரரும் குமார்த்திகளும் இருப்பாங்க. ஸோ போத் men and women will be there. அவங்ககிட்ட வருவாங்க. வரும்போது அவங்க கிரியைகள், அவங்களுடைய வழிபாடு, அவங்க மார்க்கம், வே ஆஃப் லைஃப், அதெல்லாம் பார்த்து நான் எருசலேமுக்கு இப்படியெல்லாம் தூங்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னது எல்லாவற்றையும் குறித்து தெரிஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, யூ வில் பி கம்ஃபர்டட். ஏன்னா இவங்களுக்கு இது நிச்சயம் தேவை, கர்த்தர் சரியாக தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு நீங்களே உங்களை தேற்றிக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு ரெமனன்ட் அதுக்காக நான் வச்சுருப்பேன், அவங்கள வந்து உங்களுக்கு அடையாளமாக நான் காமிப்பேன் அப்படிங்கிறார். ஸோ காட் வாண்ட்ஸ் டு ஜஸ்டிஃபை. சி நம்ம ஆண்டவர் வெரி ரைச்சியஸ் காட் அண்ட் ஜஸ்ட் காட். அவர் ஜஸ்டிஸ் எல்லாம் ஹார்ஷாக இருக்குது. காட்ஸ் ராத் நோபடி கேன் ஸ்டாண்ட். பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட், சி அவருடைய உள்ளம் பாருங்கள், எவ்வளோ வேதனையில் இருந்தால் இந்த மனுஷர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செஞ்சதெல்லாம் சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறார். ஹூஸ் அ காட்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சாவரன் காட், சர்வ வல்லவர். ஆனால் அவர் வந்து இப்படி நம்மக்கிட்ட இப்படி கேட்குறாரு. ஆனால் நம்மால் அவருடைய லெவலுக்கு வரவே முடியல. He is able to descend down, but we are not able to raise our standards to his level. அல்ல, நம்ம அவருடைய லெவலுக்கு பண்ண முடியாது. அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். டெய்லர் சொல்கிறார், இட் would all take place in order to convince the exiles of God's justice. Convince the exiles of God's justice that he had not brought about the destruction of Jerusalem without cause. பெட்டி கொடுத்தானா? நான் ஏன் செய்தேன் என்று நீங்கள் அறிந்து கொண்டு you will be comforted, தேற்றப்படுவீர்கள். They would understand that God was righteous in all he did, even in his severe judgments. F.B. Meyer சொல்றாரு, we do not know the cause of so much that crushes us to the ground. நம்ம அப்படியே ஒன்றும் இல்லாமல் நசுக்கி போடுற அளவுக்கு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது நமக்கு தெரியாது. பட் இஃப் வி டிட் நோ இட் as well, நமக்கு அது தெரிந்திருந்தாலும் as we shall know it someday, ஒரு நாள் அதை பற்றி நமக்கு கட்டாயமாக தெரிவிப்பார்.
அப்பொழுது we should have no difficulty in reconciling God's dealings with his perfect love. அவருடைய கோபாக்கினையாக இருக்கட்டும், அவருடைய நியாய தீர்ப்பாக இருக்கட்டும், அவருடைய என்ன விதமான செயல்பாடுகளாக தண்டிக்கிற செயல்பாடுகளாக இருந்தாலும் அது எல்லாவற்றையுமே அவருடைய அந்த பர்ஃபெக்ட் லவ்வின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக தான் இதையெல்லாம் செய்கிறாருங்கிறத நாம் விளங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். That is why we should honor God's judgment and we should honor God in his judgment. அது ஏதோ பயப்படுறதோ, ஏதோ அதை கண்டு தப்பித்து கொள்ளணும்னு நினைக்கிறதோ அல்ல. We should really honor God in his judgment because he judges us out of his love. He wants us to turn. அதனால அடிக்கிறார். So we call that as discipline, we call that as chastisements. இவ்விதமாய் கர்த்தர் நம்மிடத்தில் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் இது மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்ன அறிவுரைகளின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். 2 அதிகாரங்களில் அவர் சொல்கிறார். முதல் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 அது கடைசி காலத்தில் எப்படி ஜனங்க இருப்பாங்க, இந்த ஜனங்களை விட்டு நீ விலகி இரு அப்படின்னு அவர் அதை சொல்கிறார். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-5 நீ என்ன செய்யணும் அப்படின்னு அவர் அதில் சொல்கிறார். ஸோ இந்த பக்கத்தை முதல்ல பார்ப்போமானா, இந்த லாஸ்ட் டேஸில் டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி உண்டு. இப்போ ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. தமிழில் வசித்து நம்ம விளங்கிறத விட சில வார்த்தைகள் இதில் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அப்யூசிவ், ப்ரூட்டல், நாட் லவ்விங் குட், swollen with conceit, lovers of pleasure rather than lovers of God, having appearance of godliness but denying its power. இப்படி மக்கள் இருப்பாங்க கடைசி நாட்களில். அவாய்ட் சச் பீப்புள். அவ்வளோ சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி தீமோத்தேயுக்கு ஆவிக்குரிய புத்திரனாய் அவருக்கு அவர் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 1-5 நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு. ப்ரீச் த வேர்ட், பி ரெடி இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் ரிப்ரூவ், ரெபியூக், எக்ஸார்ட். யூ நீட் கம்ப்ளீட் பேஷன்ஸ் அண்ட் டீச்சிங் ஃபார் திஸ். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்டியூர். People will not endure sound teaching because they have itching ears. செவித்தினவு உள்ளவர்கள். அழகாக இருக்கு, itching ears. They will accumulate them for themselves teachers to suit their own passion. அவங்களுக்கான அவங்க விரும்புகிற செய்திகளை சொல்லக்கூடிய மக்கள் பின்னாலே இவங்க போவாங்க. கர்த்தருடைய காரியங்களை தெளிவாக சொல்லக்கூடிய மக்கள் பின்னாலே அவங்க போக மாட்டாங்க. ஆனால் நீ, as for you, always be sober minded, endure suffering, do the work of an evangelist, fulfill your ministry. எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய கோபாக்கினியை பார்க்குறோம். தன் ஜனங்கள் மேலே அவங்க ஜனங்கள் செய்த பாவங்களை பார்த்தோம், அதற்கான தண்டனையை பார்த்தோம். நமக்கு என்ன, நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு? அவர்களைப் போல ஹிப்போக்ரிட்ஸாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம உள்ளங்களில் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. சரி, அதோடு முடிஞ்சதா? இல்லை. ஆல்வேஸ் பி சோபர் மைண்டட், இன் சீசன் ஆர் அவுட் ஆஃப் சீசன், பி ரெடி டு ஸ்பீக் த வேர்ட், என்டியூர் சஃபரிங். தீங்கு அனுபவி, நன்மைக்கான காரியங்களுக்காய் தீங்கு அனுபவி. Do the work of an evangelist, fulfill your ministry. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் இதுதான். நம்ம தெளிவாக பர்சனல் பையட்டி, பர்சனல் சாக்ரிஃபைஸ், பர்சனல் டீலிங் வித் our relationship with God. God wants us to
இன்ட்ராஸ்பெக்ட். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 14ஆம் அதிகாரத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் உணர்த்தின காரியங்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய எதிர்பார்ப்புக்கு உகந்த விதமாக ஆண்டவரே நாங்கள் உயர்த்தப்பட, உம்மை முகமுகமாய் தரிசிக்கும்போது உம்முடைய சாயல் எங்களிலே விளங்கும்படியாக மறைவான எல்லா காரியங்களையும் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நீர் விரும்பாத ஆண்டவரே, உமக்கு தகுதியாயிராத எல்லாம் செய்ய உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது எல்லாம் உமக்கு தகுதியாயிராது என்று சொன்னீரே சுவாமி. அந்த விதத்தில் எங்களை எல்லா விதத்திலும் உமக்கேற்ற விதமாக உம்முடைய மனவாட்டியாக நாங்கள் ஒரு கூட்டமாய் ஆயத்தப்படுகிற வேளையில் நீ தனித்தனியாய் பார்க்குற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இந்த நாளில் அதைத்தான் அதிகமாய் அறிவுறுத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த சர்ச்லேயோ எந்த ஃபேமிலியோடைய பேக்ரவுண்ட்லேயோ நாங்கள் தப்பிச்சிக்கவே முடியாது சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் நிற்கணும் சுவாமி. அதை உணர்ந்தவர்களாய் தகப்பனே எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஒரு விஷயம் எங்களை நீர் ஆண்டவரே மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் முகங்களை உம்மண்டை திருப்ப எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நீட்டி கொண்டிருக்கிற கரத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதை பிடித்து நாங்கள் தப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உளையாள சேற்றிலிருந்து நீ தூக்கி எடுக்க காத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் அப்படி தப்பித்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற கடைசி நாட்களில் ஆண்டவரே நாங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது அதிகமாய் அறிவுறுத்தப்படுகிறோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் தெளிவாய் சுவாமி நாங்கள் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Yes Lord, your words are inspired by the Holy Spirit and the understanding is by the revelation of Holy Spirit and application of it is by the power of Holy Spirit Lord. ஆண்டவரே எங்களுக்கு அந்த வல்லமையை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதியும் சுவாமி. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அவங்க தேவைகளை நீர் சந்தியும். நீர் போதுமானவராயிரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். Thank you Annie. Thank you. Thank you.